ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி டிஃப்ரெண்ட்டான அல்வா ரெசிபி தாங்க. அதுவும் நம்ம கொய்யாப்பழத்துலேருந்து அல்வா செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது 1/2 கிலோ கொய்யாப்பழம் நல்லா பழுத்த கொய்யாப்பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது மாதிரி நல்லா எல்லோ கலரில் இருக்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து அதனுடைய கலர் மாறி இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வெந்தது பதம், உங்களுக்கு அதான். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே பிளேட்டில் எடுத்தாச்சுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற விதையெல்லாம் தனியாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இப்போ அதில் மசிச்சு விட்டுட்டு நம்ம ஸ்பூனாலேயோ அல்லது கையாலேயோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோன்னா அதில் இருக்க சதை பகுதியெலாம் அந்த ஜல்லடையில் கீழே வந்துடுங்க. விதைகள்லாம் மேலே நின்றுடும். நீங்கள் இல்லைனா மிக்சியில் கூட ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஜல்லடையில் போட்டு செய்யலாம். அதுவுமே ஈஸியான ஒரு மெத்தட் தாங்க. இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு செஞ்சால் கூட ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம. இப்போ இது மட்டும்தாங்க எடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். மீதி அல்வா செய்கிறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். யார் வேணாலும் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி கையால் மசிச்சு விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே அழகாக சதைப்பகுதி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விதைகள்லாம் தனியாக வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ அதில் வந்து சதைப்பகுதியை இப்போ நம்ம ஒரு கப்பு வச்சு அளந்து எடுத்துக்கலாங்க. எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. சர்க்கரை ஆகிட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப்பு உங்களுக்கு அந்த சதைப்பகுதி கிடச்சிருக்குது கொய்யாப்பழத்துலேருந்து. இப்போ ஒரு கடாயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் 3/4 கப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கேஸில் எடுத்து வச்சுருக்கோங்க. கேஸில் வச்சுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கினே இருங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா வாசனை நல்லா சூப்பராக இருக்குங்க. கொய்யாப்பழ வாசனைனாலே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போட்டுக்குங்க. நம்ம அல்வான்றதுனால கொஞ்சம் கலர் சேர்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நீங்கள் ஏலக்காய் பொடி வேணும்னா சேர்த்துங்க. ஏன்னா கொய்யாப்பழ வாசனையே நல்லாயிருக்கும். ஏலக்காய் பொடி உங்களுக்கு கொய்யாப்பழ வாசனை பிடிக்கலன்னா ஏலக்காய் பொடி ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் இப்போ பால் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 30 கிராம் பால் பவுட்ருங்க. அதாவது அளவு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு வரும். அதை சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. பால் பவுட்ரு ஆப்ஷனல் தான். அது சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும். சேர்க்கலைன்னா கொய்யாப்பழமும் சீனியுமே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு அல்வா கிடைக்குங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு கூடுதலாக இருந்ததுன்னா அல்வா சாப்பிடும்போது உங்களுக்கே தெரியும், அல்வாவில் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா சுவை நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கினே இருங்க. பார்க்கும்போதே பாருங்கள் கலர் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். நெய் சேர்க்கும்போது உங்களுக்கு அல்வா வந்து வானலை விட்டு திரண்டு வருங்க, அழகாக வரும். பாருங்கள் நெய் சேர்த்ததும் உங்களுக்கு நல்லா திரண்டு வருது. திரும்பவும் நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிக்கினே இருங்க. கிளறிக்கினே ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க அல்வா பதத்துக்கு வர்றதுக்கு. நல்லா உங்களுக்கு பதம் வந்துடுது. வானலை விட்டு எட்ட வருது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு பதம்.
இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அல்வாவை சேர்த்துக்கலாங்க. வேணும்னா இன்னும் நீங்கள் அல்வாவில் இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இன்னும் சாப்பிடும்போது இன்னும் சுவை நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம கொய்யாப்பழ அல்வா. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் பவுலில் போட்டு கூட சாப்பிட்லாங்க. சுவையான கொய்யாப்பழ அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.